ப்ரொமோல முத்துவும் ஒரு பொண்ணு ரொம்பவுமே சீரியஸாக இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மீனாவும் சீதாவும் அங்கே வராங்க. அப்போ முத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ் தம்பி, நீ மட்டும் கரெக்டான நேரத்துக்கு கார் எடுத்துகிட்டு வரலன்னா என் பொண்ணு இன்னும் செத்துருப்பா. இதுக்கெல்லாம் காரணமே எங்கள் அப்பாவும் அண்ணன் தான். இது மாதிரி என் பொண்ணும் இன்னொரு பையனை காதலிச்சாங்க. ஆனால் ரொம்ப நல்லா வந்த பையன். ஆனால் அவங்களுக்குள்ளே ஈகோனால இது மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது அது இதுன்னு சொன்னதுனால என் பொண்ணு இது மாதிரி மருந்து குடிச்சிச்சாப்பா, நீயாவது எடுத்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா சீதாவும் நம்ம மீனாவும் கேட்டுட்டாங்க. அப்போ மீனாவை பார்க்குறாங்க என்ன மாதிரி. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்களா அவங்கள, நீங்கள் எடுத்து சொல்லி அவங்கள சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் சீதாவும் அருணும் லவ் பண்ணுறாங்க. அவங்கள பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏதோ சீதா ஏற்கனவே ஒரு தப்பான முடிவு எடுத்த மாதிரி இன்னொரு தடவை எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இது மாதிரி அவங்க 2 பேர்த்துக்கும் மனசுக்கு பிடிச்சிருக்கு. இனிமேல் நீங்கள் தான் ஏதாவது நல்ல முடிவு எடுத்து அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மீனா முத்துக்கிட்ட உரைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவும் என்ன மாதிரி யோசிக்கிறாங்க. இதோடு இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம சீதாவையும் அருணையும் சேர்த்து வைப்பாங்களா சேர்த்து வைக்க மாட்டாங்களாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.